பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ நான் இந்த மீன் பிடிக்கிற வலை செய்கிறாங்கல்ல, வலையை பின்னும் கூடத்திற்கு கீழே இருந்து உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மொத்தமே வலை பின்னுகிற இடம் பாருங்கள். ஃபுல்லாக வலையை பின்னி வச்சுருக்கிறாங்க. பெரிய பெரிய வலைகள், பெரிய பெரிய அந்த இந்த இந்த கடலில் மீன் பிடிக்கிறவங்க வலை பின்னி இந்த இடத்துல தான் தயாரிக்கிறாங்க. இது வலை பின்னும் கூடன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து உங்களோடு பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 145வது சங்கீதம் 3ஆம் வசனம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. பாருங்க, கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய மகத்துவத்தை ஆராய்ந்து பார்க்கவே முடியாது. எப்படியெல்லாம் தேவன் மனுஷனுக்கு ஞானத்தை கொடுத்து அறிவை கொடுத்து கர்த்தர் எப்படியெல்லாம் நடத்துறாருன்னு பாருங்க. இந்த வலையை பின்னி இதில் மீன் பிடிச்சு இந்த மீனை கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுத்து அதை ஒரு இறைச்சியாக கொடுத்து எத்தனை ஒரு மனுஷனுக்கு ஞானம் பாருங்க. பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்ம தியானிக்கணும். இதெல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான தேவனை நாம் துதித்து அவரை கனப்படுத்த வேண்டும், அவரை ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் தாங்க மிகவும் பெரியவர், அவர் தாங்க புகழப்படத்தக்கவராக இருக்கிறார். வேற யாரையும் புகழாதீங்க, ஏசப்பா புகழ்ந்து அவரை பாடி அவரை மகிமைப்படுத்துங்க. அவர் மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. அவர் செய்கிற மகத்துவங்கள் ஆராய்ந்து முடியாத மகத்துவங்கள். மகத்துவத்தை புகழ்ந்து பாடுங்க, கொண்டாடுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்து முடிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நல்ல வேலையில உம்முடைய சமூகத்துல நீர் மகா பெரியவரும் உயர்ந்தவரும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. நீங்க எவ்வளவு நல்லவர். அழகான ஆண்டவரே ஸ்தோத்திரம் இடத்துல அழகான காரியங்களை கர்த்தர் செய்து நீர் ஆசீர்வதித்து நீர் மகிழ பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த இடத்தை நீர் ஆசீர்வதித்து கர்த்தர் கனப்படுத்துங்க. இந்த இடத்துல இப்படி வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மீன்பிடி தொழிலாளர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அவர்களை கனப்படுத்தும். அவருடைய தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். கர்த்தருடைய கரம் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய நம்முடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த மீன்பிடி தொழிலாளர்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.